திருச்சி அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதால் செவிலிய மாணவி ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. சக மாணவிகள் இன்னைக்கு வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு நிர்வாகம் மீதும் மருத்துவமனை நிர்வாகிகள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? அரசாங்கம் செவிசாய்த்து நடவடிக்கை எடுக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாக்டரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணணும். எங்க ஸ்கூல் ஆஃப்ல இருந்து எங்களை வந்து என்ன மிரட்டுறாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி போனீங்கன்னா உங்க சர்டிபிகேட் எல்லாத்தையும் நாங்க வந்து மார்க் வாங்கி வச்சிருவோம், பிளாக் மார்க் உங்களுக்கு வச்சிருவோம், நீங்க இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் நீங்க 4 மாசம் இங்க தான் படிக்கணும், அதெல்லாம் நாங்க என்ன பண்ணுமோ பண்ணிடுவோம், சர்டிபிகேட் எங்களால தரவே முடியாதுன்னு எங்கள்கிட்ட சொல்றாங்க. அப்படி நாங்க இன்னும் 4 மாசத்துல போயிடுவோம். நாங்க 3rd இயர், எங்களுக்கு அடுத்து உள்ள எங்க ஜூனியர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் 2 பேட்ச் இருக்காங்க. இவங்க இன்னும் 1 இயர் டிராவல் ஆகணும், அவங்க இன்னும் 2 இயர்ஸ் டிராவல் ஆகணும். அவங்களுக்கு அப்ப நாங்க என்ன சார் சொல்ல முடியும்? அவங்களோட படிப்பு வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா அதுக்கு வந்துட்டு இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல படிக்கிற எங்களுக்கே இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றாங்க இங்க. அப்ப இதுவே மத்த பேஷண்ட்ல வந்தாங்கன்னா அவங்கள எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உடனே செத்து சாவடிச்சு இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருவாங்களா இங்க இருந்து? எங்களுக்காக ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு இப்ப நர்சிங் ஸ்டூடெண்ட்னு எங்களை சொல்லிக்கிறாங்க. நாங்க டிப்ளமோ கோர்ஸ் தான் இங்க படிக்கிறோம். டிப்ளமோன்றதை மட்டும் கேவலமா சொல்றாங்க. டிப்ளமோ அவங்க வந்து பிஎஸ்சி படிக்கிறாங்க, நீங்க டிப்ளமோ அப்படின்னு சொல்றாங்க. இதுவே ஒரு பிள்ளை ஏதாவது ஒரு தப்பு வார்டுல பண்ணிருச்சு, ஒரு பையன்ட்ட பேசிருச்சுன்னா வார்டுல இருந்து நர்சிங் ஸ்டூடெண்ட் தானே ஓடுனா, நர்சிங் ஸ்டூடெண்ட்னால இப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க சார். இதேதான் பிஜி சிஆர்ஐ எல்லாமே பண்றாங்க. அதுக்கு மட்டும் அதை மட்டும் வெளில வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வெளில இருந்து பண்ணாங்க, நாங்கள் ஹாஸ்டலுக்குள்ளே இருந்து பண்றோம். இதுவே வந்துட்டு இப்போ ஒரு எம்பிபிஎஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு ஆர்டிஏ கூட இல்லை, வேற ஏதாவது பிரச்சனை வந்து அட்மிஷன் ஆயிட்டாங்க, இடிக்கு டீனு எம்எஸ் ஆர்எம்ஓ ஏஆர்எம்ஓ எல்லாம் அந்த 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. எங்க பொண்ணு இது 10 மணிக்கு இந்த பிரச்சனையாகி 11:30க்கு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அந்த சமயம் வரைக்கும் அவங்க வரவே இல்லை. நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ டீனு எம்எஸும் போயிருக்காங்களா? ஏன் சார் கேட்டதுக்கே பதில் சொல்றாங்க சென்னையில இருந்தாங்களாம், அதனால வரலையாம். இது வந்து பதிலா சார்? இதுவே வந்துட்டு அவங்கன்னா உடனே வந்திருப்பாங்களா? வந்திருக்காங்க. இன்ன வரைக்கும் டீன் சார் வந்து இப்ப காலைல வந்தாரு. நாங்க காலையிலேயே நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், அங்க இருந்தோம், வெளில வந்தோம், அப்புறமேட்டுக்கு தான் போலீஸ்காரங்களாம் வந்தாங்க. நாங்க கலெக்டர் ஆஃபீஸ் போறோம், எங்களை கலெக்டர் ஆஃபீஸ்ல வந்து கேட்டை போட்டுட்டு எங்களை உள்ள விடவே இல்லை. ஒரு போலீஸ்காரம்மா எங்களை கேட்கறாங்க, செருப்பு பிஞ்சிரும்னு சொன்னாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்களாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க எங்களை. அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த நிலைமைனா நாங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இப்ப அமைச்சர்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். எங்க ஸ்கூலுக்கு ஜஸ்டிஸ், அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வேணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அவங்களுக்கு உரியப்பட்ட நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி இன்னும் 4 மாசம் நாங்க முடிச்சுட்டு போயிடுவோம். செகண்ட் இயர் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இயர். எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாங்க இந்த காலேஜ் விட்டு முடிச்சுட்டு போகணும். இது எங்களுக்கு பண்ணி தரணும்.